வணக்கம். என்னுடைய பெயர் கார்த்திகா. நான் திண்டுக்கல் மாவட்டத்துடைய கிரீன் ஃபெல்லோ, அதாவது சீஃப் மினிஸ்டர் கிரீன் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் நான் வந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கு எனக்கு அலாட்கேட் பண்ணியிருக்காங்க. என்னோட பேக்ரவுண்ட் வந்து எம்இ ஹைட்ராலஜி அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியர் அண்ணா யூனிவர்சிட்டியில் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் சேஞ்ச் மிஷன் இது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே ஒரு யூனிட்டாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் தான் வந்து கிரீன் ஸ்கூல் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்ஸ் வந்து இப்போ வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே லான்ச் ஆகிட்டு இருக்கு. இப்போ திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் கிரீன் ஸ்கூல் வந்து 5 கிரீன் ஸ்கூல் இருக்குது. ஃபேஸ் 1ல் வந்து ரெண்டு ஸ்கூல், ஃபேஸ் 3ல வந்து 3 ஸ்கூல் இருக்குது. இப்போ ஃபேஸ் 1 வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸில் இருக்குது. இந்த கிரீன் ஸ்கூல் ஸ்கீமோட மோட்டோ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அரசு பள்ளி, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பள்ளியில் 0 கார்பன் எமிஷனை வந்து ஃபர்ஸ்ட் அங்கே வந்து எடுத்து வரதான். அதுக்காக என்னென்ன திட்டங்கள் வந்து கொடுக்குறாங்க, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன ஆக்ஷன் பிளான் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி தராங்க. ஸோ அதுக்கப்புறம் போர்வெல் இன்ஸ்டால் பண்ணி அடுத்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் பண்ணி தராங்க. அடுத்தது மெடிசினல் கார்டன் பிளான் பண்ணி தராங்க, வெஜிடபிள் கார்டன், அதுக்கப்புறம் பிளான்டிங் ட்ரீஸ், ஃப்ரூட் ட்ரேயிங் ட்ரீஸ் கொடுக்குறாங்க. இது எல்லாமே அதாவது அந்த ஸ்கூல்ஸ்க்கு வெளியிலேருந்து இப்போ மதிய உணவு திட்டம் இருக்கும், காலை உணவு திட்டம் இருக்கும். ஸோ அங்கேருந்து எவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ண முடியுதோ மினிமம் அட்லீஸ்ட் அதுலேருந்து எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்கூலை பார்த்துட்டு மற்ற இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலுமே வந்து இதை அடாப்ட் பண்ணிக்கணும், ஓரளவுக்கு க்ரீனரியாக கொண்டு வரணும், ரெனியூவபிள் எனர்ஜியை வந்து அவங்க வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கணுங்கிறதுக்கான மோட்டோவில் தான் கிரீன் ஸ்கூல் ஸ்கீம் வந்து இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங்காக போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்னென்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சில் வந்து மேரே லைஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. அதுலேயுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் ரிலேட்டடான விழிப்புணர்வு, அஃபாரஸ்டேஷன் ரிலேட்டடான விழிப்புணர்வு, என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக வேறு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே சேர்க்க முடியுங்கிறதுக்கு அவங்க கூட சேர்ந்து அதுவுமே கிரீன் ஃபெல்லோ நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டை சுற்றுவட்டத்தில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அங்கேயும் வந்து அவங்களோட இப்போ என்விரான்மெண்ட் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிளான்டேஷன் ரிலேட்டட் டிரைவ் கண்டக்ட் பண்ணி அவங்களோட சாயில் ஃபெர்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு அவேர்னஸ், இதெல்லாம் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட சேர்ந்து வந்து அந்த ஆக்டிவிட்டியை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிளைமேட் லிட்ரஸி, என்விரான்மெண்ட் ரிலேட்டடான கிளைமேட் லிட்ரஸியுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சீஃப் மினிஸ்டர் கிரீன் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராமை இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த சீஃப் மினிஸ்டர் ஐயா அவர்களுக்கும், மாவட்ட நிர்வாகிகள், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், டிஎஃப்ஓசர்ஸ் அண்ட் அதர் ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ், யாரெல்லாம் வந்து இதுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் இருந்த எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ் நான் தெரிவித்தேன்.